பொதுவாக ஒவ்வொரு அமாவாசையுமே ரொம்ப ரொம்ப சிறப்பான அமாவாசை அப்படின்னா கூட ஒரு சில அமாவாசை அப்படிங்கிறது கூடுதலான சிறப்பை பெறுகிறது. அப்படி இந்த ஆடி அமாவாசையோட முக்கியமான சிறப்பும், இதில் யாரெல்லாம் விரதம் இருக்கலாம், இந்த விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம விரிவாக இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி இந்த ஆடி அமாவாசையோட நேரம், தேதி, வழிபாடு, எப்படி தர்ப்பணம் செய்கிறது, அப்படி தர்ப்பணம் செய்யலை அப்படின்னா என்னெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும், இதையெல்லாம் குறித்து நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அப்படி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க, உங்களுக்கு பல பிரச்சனைகள், பல தோஷங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான முன்னோர் வழிபாடு செய்கிறதுக்கு உரிய அமாவாசையாக இந்த ஆடி அமாவாசையாக இருக்குது. இந்த அமாவாசை அப்படிங்கிறது ஆடி அமாவாசை போன்ற விரத நாட்களில் தெரியாமல் நாம் செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன தவறுகள் கூட முன்னோர்களோட கோபத்திற்கு நம்மை ஆளாக்கிவிடும். இதனால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதனால் இந்த ஆடி அமாவாசை விரதத்தை கண்டிப்பாக நீங்கள் விரதம் யாரெல்லாம் இருக்க வேணும், அன்று ஆண்கள் என்ன செய்ய வேணும், பெண்கள் என்ன செய்ய வேணும், யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம், இந்த நேரம், தேதி, வழிபாடு எந்த நேரத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம், இது எல்லாமே குறித்து நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களோட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. முன்னோர்களை வழிபடுவதற்கு ரொம்ப முக்கியமான தினங்களில் ஒன்று தான் இந்த ஆடி அமாவாசை. இது தட்சாயன புண்ணிய காலத்தோட தொடக்கத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை. இந்த நாளில் பித்திருக்களுக்கு, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் கண்டிப்பாக பெருகும். இந்த அமாவாசை, இந்த ஆடி மாதத்தோட அமாவாசை தேதி, நேரம் பார்த்தோமா ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை, ஆடி மாதம் 27ஆம் தேதியானது இந்த அமாவாசை தேதியானது வருது. இந்த அமாவாசை தேதி தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோமா ஆகஸ்ட் 12 அதிகாலை 1:52 மணிக்கே தொடங்கிடுதுங்க. அமாவாசை திதி முடியக்கூடிய நேரம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு 11 மணி வரைக்குமே இந்த திதியானது இருக்குது. இதில் தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோமா அதிகாலை சூரிய உதயத்திற்கு பிறகு, அதாவது 6 மணிக்கு மேலே நீங்கள் மதியம் 12 மணிக்குள்ளே நீங்கள் இந்த தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப சிறப்பானது. இந்த ஆடி அமாவாசையோடு அப்படி என்னதாங்க சிறப்பு அப்படின்னு கேட்கலாம். சூரியன் சந்திரன் வீடான கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் நாளை தான் அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். பித்ருக்காரகனான சூரியனும் மாத்ருக்காரகனான சந்திரனும் இணையக்கூடிய இந்த ஆடி அமாவாசையில் முன்னோர்களை வழிபடுவது ரொம்ப விசேஷமானது. அன்றைய தினம் முன்னோர்கள் பூலோகத்திற்கு வந்து தங்களோட சந்ததியினரை ஆசீர்வதிப்பதாக நம்பப்படுது. ஸோ அமாவாசையின் போது ஏற்படக்கூடிய அந்த பிரபஞ்ச மாற்றங்கள் குறித்து மேலும் பல ஆச்சரியமூட்டக்கூடிய தகவல்கள் எல்லாமே நம்ம இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். எப்படி விரதம் இருக்கணும், எப்படி நம்ம வழிபடணும், எப்படி தர்ப்பணம் செய்யணும், இது எல்லாமே நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த முன்னோர்களுக்கு செய்ய நம்ம தர்ப்பணம் செய்கிறத தவறுனா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோமா, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செய்ய தவறணும் அப்படின்னா அது பித்ரு தோஷமாக நமக்கு மாறும். இந்த தோஷம் அப்படிங்கிறது சாதாரண தோஷம் கிடையாது. குடும்பத்தில் பல தடைகளையும் பல கஷ்டங்களையும் ஏற்படுத்தலாம். உங்களுக்கு ஏற்கனவே இது போன்ற ஏதாவது தோஷங்கள் இருப்பதா நீங்கள் யார்கிட்டாவது ஜோசியம் பார்த்துருப்பீங்க, அங்கே கூட சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு தோஷம் இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரியான தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னு உணர்ந்தால் பித்ரு தோஷத்திற்கான முழுமையான பரிகார முறைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொண்டு நம்ம இந்த வீடியோவில் கூட பாருங்கள் சொல்லியிருக்கோம். அது மாதிரியான முறையில் நீங்கள் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலுமே அது எல்லாமே தீர்றதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பித்ரு தர்ப்பணத்தோட பலன், அதாவது முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்கள், சிதார்த்தங்கள் மூலம் பித்ருகளுக்கு கூடுதலாக பலமும் ஆத்ம சக்திகளும் கிடைக்குமா. அந்த சக்தியை வெறும் பித்ருக்கள் அதை மகாவிஷ்ணுவின் பாதங்களில் சமர்ப்பிப்பதான் ஐதீகம். நாம் செய்யக்கூடிய அந்த பித்ரு தர்ப்பணங்கள், சிதார்த்தங்கள் நம்மளோட முன்னோர்களுக்கு மட்டும் இல்லாமல் நாம் வணங்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுவையும் சென்றடைகிறதா. எனவே தான் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது மற்ற எல்லா அமாவாசை நாட்களை விட ரொம்ப உயர்ந்ததாக சொல்லப்படுறாங்க. ஸோ இந்த ஆடி அமாவாசையோட சிறப்பு, அதாவது ஒவ்வொரு அமாவாசை இன்றைக்கும் முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணம் யமதர்மராஜனின் கைகளுக்கு சென்று அவர் நம்மளோட முன்னோர்களை அழைச்சி அவங்ககிட்ட ஒப்படைப்பாராம். ஆனால் இந்த ஆடி அமாவாசையானது மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது பித்ருலோகத்தில் இருந்து பூமுலோகத்திற்கு புறப்படக்கூடிய ஒரு நாள். எனவே தான் தட்சாயன புண்ணிய காலத்தோட முதல் அமாவாசையான இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது கூடுதலான ஒரு சிறப்பை வாய்ந்ததாக சொல்லப்படுது.
கண்டிப்பாக அன்றைய நாளில் நம்ம முன்னோர்களுக்கு படையல் வைக்கணுங்க. அமாவாசை நாளில் நம்ம கண்டிப்பாக சைவ உணவுகளை பெரும்பாலும் சமைக்க வேண்டாம். அமாவாசை விரதத்திற்கு சமைக்கும்போது கண்டிப்பாக பூசணிக்காய், அகத்திக்கீரை, வாழைக்காய் உணவில் சேர்க்க வேணும். முதல்ல முன்னோர்களுக்கு படையல் போட்டுட்டு பிறகு காகத்திற்கு சாதம் வச்சுட்டு யாராவது 2 பேருக்காவது உங்களால் முடிந்த அன்னதானம் வழங்கிட்டு தான் இந்த அமாவாசை விரதம் இருக்கிறவங்க அடுத்ததாக விரதம் ஈவினிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப சிறப்பு. இந்த மற்ற அமாவாசை நாளில் நீங்கள் விரதம் இருக்கலனாலும் பரவாயில்லைங்க. இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. ஸோ இந்த நாளில் மட்டும் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சரி, யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு டவுட் வரும். அதாவது பெற்றோரை இழந்த ஆண்கள், மனைவி இழந்த ஆண்கள், அப்பா இருந்து அம்மா மட்டும் இல்லை அப்படின்னாலும் அமாவாசை விரதம் இருக்க வேணும். அப்பா தர்ப்பணம் கொடுத்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மகனும் அம்மாவிற்காக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அவருடைய கடமை அம்மா உயிரோடு இருந்து அப்பா மட்டும் இல்லை அப்படின்னா கூட அப்போதும் அவருடைய மகன் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கணும். கணவனை இழந்த பெண்களும் அமாவாசை விரதம் இருந்து படையல் போடுறது ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம், பசுவிற்கு அகத்திக்கீரை. அமாவாசை நாளில் மறைந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் எரித்து முன்னோர்களை வழிபடணும். அமாவாசை தினத்தில் முன்னோர்களோட படத்திற்கு விளக்கேற்றுவது போல் கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. அடுத்ததாக பசு மாட்டுக்கு நீங்கள் அகத்திக்கீரை தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. சரி, பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா? இந்த டவுட்டு நிறைய பேருக்கு வரும். கணவனை இழந்த பெண்கள் மட்டுமே தர்ப்பணம் கொடுக்கணும். சுமங்கலி பெண்கள் ஒருபோதும் இந்த அமாவாசை தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. சுமங்கலி பெண்கள் அமாவாசை நாளில் பட்டினியோடு சமைக்கக்கூடாதான். நன்றாக சாப்பிட்டு நிறைந்த வயிறோடு தான் விரதத்திற்கான உணவு சமைக்கணுமா. அமாவாசை இன்னைக்கு இரவு உணவின் போது கண்டிப்பாக ஒரு கைப்பிடி அளவாவது அன்னம் சாப்பிட வேணும். இதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சரி, என்னெல்லாம் செய்யக்கூடாது? அப்பாவிற்கு ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் அப்படின்னா சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் தரக்கூடாது. அன்றைய தினம் கோயிலுக்கு போயிட்டு தாய் தந்தையை நினச்சிட்டு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வைத்து வழிபடலாம். அங்கே யாராவது ஒருவருக்கு உங்களால் முடிஞ்சால் உணவு வாங்கி கொடுக்கலாம். வீட்டிற்கு வந்து அவங்களுக்கு பிடித்தமான அந்த உணவுகளை வைத்து படைத்து சமைத்து யாராவது 2 பேரை கூப்பிட்டு நீங்கள் அன்னதானமாக கொடுக்கலாம். இப்படி செய்வது ரொம்ப சிறப்பு. இது ரொம்ப சிம்பிளானதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மாதம் முழுவதுமே தெய்வ வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவங்க இந்த அமாவாசை தினத்திற்கு கண்டிப்பாக முன்னோர்களை வழிபாடு செய்வாங்க. முன்னோர்களோட ஆசை இருந்தால் தான் அவங்களால அடுத்த கட்ட முன்னேற்ற நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்படிப்பட்ட முன்னோர்களுக்கு உகந்த திதியாக திகழக்கூடியது தான் இந்த அமாவாசை திதி. ஒவ்வொரு மாதம் வந்தால் கூட இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் தாங்க. அன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடியவங்க செய்ய வேண்டிய செயல்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, இதெல்லாம் பிரிவாக பார்க்கலாம். முக்கியமாக நம்ம ஆடி அமாவாசையில் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு நன்மைகள் தரக்கூடிய செயல்களும் இருக்கும், தீமைகள் தரக்கூடிய செயல்களும் இருக்கும். அதை அலசி ஆராய்ந்து நன்மைகள் செய்யக்கூடிய செயல்களை மட்டுமே நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நமக்கு பல நன்மைகள் ஏற்படுமா. ஆனால் பல பேருக்குமே தங்களுக்கு தெரியாமலேயே தீமைகள் வரக்கூடிய செயல்கள் செய்து மாட்டிக்கொள்கிறாங்க. அப்படி அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்னைக்கு நம்ம செய்யக்கூடாத செயல்கள் பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த அமாவாசை நாளில் நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. அதே போல் தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே, அதாவது அமாவாசை திதி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நகைகளை அடமானம் வைக்கக்கூடாதான். யார்கிட்ட கடன் கொடுத்தாலும் இரவு நேரத்தில் கடன் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது, நகம் வெட்டக்கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக முடி வெட்டக்கூடாது, வெறும் நெற்றியோடு இருக்கக்கூடாது பெண்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பெண்கள் அன்றைய நாளில் யார்கிட்டையுமே கோபப்பட்டு அவங்களுக்கு சாபத்தை தரக்கூடாது. வேறு யாருக்காவது செய்யக்கூடாத செயல்களை பற்றி விரிவாக நம்ம பார்த்துட்டோம். இப்பொழுது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அன்றைய நாளில் நம்ம காகத்திற்கு ஒரு கைப்பிடி அளவாவது சாதம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் தான் நம்மளுடைய வீட்டில் இறந்த முன்னோர்களை நினச்சி அவங்களுக்கு வாழை இலை போட்டு அதில் படையலிட்டு வழிபாடு செய்யணும். இப்படி வழிபாடு செய்வதன் மூலம் அவங்களோட அருள் கிடைக்கும். வசதி இல்லை அப்படிங்கிறவங்க கூட தங்களால் முடிந்தளவாவது ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் சமைச்சு அவங்களுக்கு நீங்கள் வச்சுட்டு பிறகு காகத்திற்கு வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா முன்னோர்களோட அருளால் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள், பிரச்சனைகள், சுப காரியத்தில் தடைகள் எல்லாமே நீங்கும். இப்படி முன்னேற்றமான வாழ்க்கையானது உங்களுக்கு அமையிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்.
கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போயிட்டுருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிங்களா போதும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளாகட்டும் தாமதங்களாகட்டும் நீங்கி சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.